இன்றைய வரலாறு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோழர்களை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். சோழர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் 7ஆம் வகுப்பில் இருக்குது, 11ஆம் வகுப்பில் இருக்குது, பழைய சமச்சீர் புத்தகத்தில் 7ஆம் வகுப்பு, அப்புறம் 11ஆம் வகுப்பு, மொத்தம் 4 வகுப்பில் இருக்குங்க. இந்த 4 வகுப்பில் இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் A to Z எல்லா தகவலும் உங்களுக்கு கிடச்சிரும். வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோழர்களை பற்றி சொல்லும் பொழுது இவங்களுடைய வம்சாவளி அப்படின்னு பார்த்தா நீண்ட காலமாக இருக்குதுங்க. சோழர்கள் சங்க காலத்திலேயே உருவாயிட்டாங்க. சங்க காலத்திலிருந்து இப்போ நவீன காலம் வரைக்குமே இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 2ஆக நம்ம பிரிக்கலாம். முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள். ஏன் 2ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இடைக்காலத்தில் தமிழ்நாட்டில் களப்பிரர்கள் அப்படிங்கிற ஒரு வம்சம் ஆட்சி பண்ணாங்க. அவங்க வந்ததுனால சோழர்கள் ஆட்சி இல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த குறுகிய காலத்தை தவிர மற்ற காலத்தில் சோழர்கள் ஆட்சி இருக்க தான் செஞ்சுருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2ஆக பிரித்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது முற்கால சோழர்கள். முற்கால சோழர்கள் அப்படின்னா இவங்க சங்க காலத்திலேயே உருவாயிட்டாங்க. இவங்களுடைய தலைநகரமாக எது இருந்திருக்குன்னு பார்த்தா உறையூர் இருந்திருக்குங்க. உறையூர் அப்படின்னு சொல்கிறாங்க, பூம்புகார்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய துறைமுகம் எதுன்னு பார்த்தா பூம்புகார். இந்த கோவலன் மாதவி அவங்கள பற்றியெல்லாம் பேசுவோம்ல, அந்த பூம்புகார் தான் இவங்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கு. இவங்களுடைய சின்னம் என்னன்னு பார்த்தா புலி சின்னம். இவங்களுடைய எல்லையாக எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வடவேங்கடம், அதாவது திருப்பதி தான் சங்ககால சோழர்களுடைய பார்டராக இருந்திருக்குங்களாம். வட எல்லையாக இருந்தது திருப்பதி. மற்றபடி மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் சோழர்களுடைய சாம்ராஜ்யம் இருந்திருக்கு. இதை பற்றி எவிடன்ஸு வரலாறில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாபாரதத்திலையும் சோழர்களை பற்றிய குறிப்பு இருக்குது. மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க, அசோகருடைய கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க, மெகஸ்தனிஸ் எழுதிய குறிப்புகள் அதில் இருக்குது, தாலமி எழுதிய குறிப்புகள்லேயும் சோழர்களை பற்றிய தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள்ங்க. இவங்க சொல்கிறத வச்சே இவங்களுடைய வம்சாவளி எந்த அளவுக்கு பழமையானது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது சோழர்களுடைய பட்டப்பெயர்கள். சோழ அரசர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சிறப்பான பட்டப்பெயர் இருக்குதுங்க. என்ன பட்டப்பெயர்னு பார்த்துருவோம். சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன், இதெல்லாம் சோழ அரசர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டப்பெயர்கள். இந்த பேரில் ஒரு பேர் வருதுனாவே அந்த அரசன் கண்டிப்பாக சோழ அரசன் தான். சரிங்களா? இந்த பேரை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது சோழர்களுக்கு உண்டான மாலை. சோழர்கள் எந்த மாலையை அணிஞ்சாங்கன்னா அத்திப்பூவை தான் மாலையை அணிஞ்சிருக்காங்க. முற்கால சோழர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் யாராருன்னு பார்க்கும்பொழுது இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி, இவங்களெல்லாம் சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த கரிகால் சோழன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அரசர். அவரை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கரிகால சோழனை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மிகப்பெரிய வீரராக இருந்திருக்காரு. இவர் காலத்தில் சேரர்கள், பாண்டியர்கள், 11 வேளிர்கள், அதாவது வேளிர்கள்னால் அவங்களும் ஒரு தலைவர்கள் தான். மொத்தம் இத்தனை பேர் சேர்ந்து கரிகால சோழனை தோற்கடிக்க வந்திருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே கரிகால சோழன் ஜெயிச்சிட்டாரு. இப்போர் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வெண்ணி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. வெண்ணி எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குங்க. அந்த இடத்துல நடந்த போரில் கரிகாலன் இத்தனை பேரை ஜெயிச்சிருக்காருங்க. கரிகாலன் தான் கல்லணையை கட்டியிருக்காரு. அந்த கல்லணை வழியாக 69,000 ஏக்கர் நிலப்பரப்பு பாசன வசதியை பெற்றிருக்கு. குறிப்பாக கரிகாலன் காலத்தில் வணிகம் சிறப்புற நடந்திருக்கு. கடல் வணிகம் சிறப்பாக நடந்திருக்குங்க. இதை பற்றி பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. கரிகால சோழனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சோழ அரசு பிற்காலத்தில் வீழ்ச்சி அடையுது. காரணம் என்னன்னு பார்த்தா தமிழ்நாட்டை களப்பிரர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தவர் பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால் சோழர்களும் ஆட்சி இழந்துட்டாங்க. அதற்கு பிறகு சோழர்கள் மீண்டு எழுதுறாங்க. எப்படி வர்றாங்கன்னு பார்த்தா முதல்ல பல்லவ அரசன் சிம்ம விஷ்ணுன்னு ஒரு அரசர் இருப்பார். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த களப்பிரர்களை அடித்து விரட்டினவர். அதற்கு பிறகு சோழ அரசன் விஜயாலய சோழன், இவர் தான் ஃபஸ்ட்டு அரசருங்க. விஜயாலய சோழன் 850 அப்படிங்கிற காலகட்டத்தில் களப்பிரர்களை விரட்டி விட்டுட்டு திரும்பவும் சோழ பேரரசை உருவாக்குறாரு. இவருடைய தலைநகராக இப்போ எது உருமாறுதுன்னு பார்த்தா தஞ்சாவூர். முன்னாடி இருந்தது உறையூர், இப்போ இருந்தது தஞ்சாவூராக தலைநகர் மாறுதுங்க. அடுத்தது இவர் 20 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. விஜயாலய சோழனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தா ஆதித்த சோழன். ஆதித்த சோழனை பொறுத்த வரைக்கும் இவர் போய் தொண்டை மண்டலத்தை பிடிச்சிருக்காரு. தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது பல்லவர்கள் ஆட்சி பண்ண பகுதி, காஞ்சிபுர பகுதிங்க. அந்த பகுதியை போய் பிடிச்சிட்டாரு. அவருக்கு அடுத்து வந்தவர் யாருன்னா முதலாம் பராந்தகன். இவருடைய காலம் 907 to 955. முதலாம் பராந்தகன் மதுரைக்கு போய் மதுரையில் பாண்டியர்களோட சண்டை போட்டு மதுரையை பிடிச்சிருக்காரு. அதனால் மதுரை கொண்டான் அப்படிங்கிற பேர் இவருக்கு வருதுங்க. முக்கியமான பாயிண்ட்டு, மதுரை கொண்டான் யாருன்னா முதலாம் பராந்தகன். அடுத்து என்ன ஆகுதுன்னா முதலாம் பராந்தகனுக்கும் ராஷ்டிரகூட மன்னர் 3ஆம் கிருஷ்ணனுக்கும் சண்டை வருதுங்க. தக்கோலம் போர் 955 நடக்கும். இந்த போரில் முதலாம் பராந்தகன் இறந்துருவாருங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் கேப் விழும். அதற்கு அடுத்து வரவர் யாருன்னு பார்த்தா முதலாம் ராஜராஜன்.
இவருடைய ஆட்சி காலம் 985 டு 1014. முதலாம் ராஜராஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வீரராக இருக்கார். ஏகப்பட்ட போர்களை பண்ணியிருக்காருங்க. சேரர்கள், பாண்டியர்கள், சாளுக்கியர்கள் எல்லாத்தையுமே தோற்கடிச்சிருக்காரு. இலங்கை மன்னன் 5ஆம் மகிந்தன் அப்படிங்கிற மன்னனை தோற்கடிச்சு இலங்கையுடைய வடக்கு பகுதியை பிடிச்சிக்கிட்டாரு. அந்த இலங்கையில் அனுராதபுரம் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து சிவன் கோயிலை கட்டியிருக்காரு. முன்னீர் பழந்தீவு அப்படின்னு சொல்லப்பட்ட மாலத்தீவுக்கு பாருங்கள் இன்னொரு பேர் இருக்குது, முன்னீர் பழந்தீவு. இந்த மாலத்தீவையும் போய் பிடிச்சிக்கிட்டாருங்க. அடுத்து சேர அரசன் பாஸ்கரவர்மனை காந்தலூர் சாலை அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருக்காரு. காந்தலூர் சாலை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற திருவனந்தபுரம். சேரர்களையும் தோற்கடிச்சிட்டாரு. அடுத்தது வெங்கி அப்படிங்கிறது சாளுக்கியர்கள் ஆட்சி பண்ண பகுதி. வெங்கி பகுதியை பிடிச்சு அதை சக்திவர்மன் அப்படிங்கிறவர் கொடுத்துருப்பாரு. சக்திவர்மனுடைய சகோதரர் விமலாதித்தனுக்கு இவருடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் முதலாம் ராஜராஜன் பண்ண வெற்றிகள்ங்க. அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனுக்கு இருக்கிற சிறப்பு பேர்களை பார்ப்போம். மும்முடி சோழன், ஜெயம் கொண்டான், சிவபாதசேகரன், இதெல்லாம் முதலாம் ராஜராஜ சோழனுக்கு உண்டான சிறப்பு பேர்கள். இந்த முதலாம் ராஜராஜ சோழன் தான் 1010 தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற கோயிலை கட்டுறாருங்க. பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பெருவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. குறிப்பாக இங்கே ஒரு பாயிண்டாக நீங்கள் கவனிக்கணும். இந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்து உலக பாரம்பரிய தலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. உலக பாரம்பரிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 18 நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து முக்கியமான டேட்டுங்க. அடுத்தது முதலாம் ராஜராஜன் காலத்தில் தான் தேவாரம் தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இவருக்கு பிறகு யார் வராங்கன்னு பார்த்தா இவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் வராரு. முதலாம் ராஜேந்திரனின் காலம் 1012 டு 1044. முதலாம் ராஜேந்திரனும் வந்து மிகப்பெரிய வெற்றி வீரருங்க. இலங்கை முழுவதையுமே கைப்பற்றியிருக்காரு. அதாவது அப்பா போய் இலங்கையில் வடப்பகுதியை மட்டும் பிடிச்சிட்டாரு, ஆனால் இவர் இலங்கையுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டாரு. வங்காளத்தின் மீதும் படையெடுத்து போயிருக்காரு. வங்காள அரசன் மகிபாலனை தோற்கடிச்சு கங்கை நீரை அங்கிருந்து கொண்டு வந்திருக்காரு. வங்க வெற்றி நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து கட்டியிருக்காருங்க. அந்த நகரத்துக்கு பக்கத்தில் சோழகங்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியையும் வெட்டியிருக்காரு. சாளுக்கிய தலைநகர் கல்யாணி மீது படையெடுத்து போய் அங்கே இருந்து கொண்டு வரப்பட்டது தான் துவாரபாலகர் சிலை. இது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் தாராசுரம் அப்படிங்கிற கோயிலை வச்சுருக்காங்க. துவாரபாலகர் அப்படிங்கிறவங்க வாயில் காப்போன், அந்த சிலை வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்ட சிலை. அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு உண்டான சிறப்பு பெயர்களை பார்ப்போம். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடிகொண்ட சோழன், பண்டித சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பு பேர் இருக்குங்க. குறிப்பாக இவருடைய காலத்தில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக உருமாறுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரதேசம் மேலே படையெடுத்து போயிருக்காருங்க. ஸ்ரீவிஜயம் மீது படையெடுத்து போயிருக்காரு. ஸ்ரீவிஜயம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற தெற்கு சுமத்ரா. அடுத்து கடாரம் அப்படிங்கிற பகுதி, நிக்கோபர் தீவு, மலைய தீபகற்பம் எல்லாவற்றின் மீதும் படையெடுத்து போயிருக்காரு. கடல் கடந்தும் படையெடுத்து சென்றவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் சோழ பேரரசு புகழுடைய உச்சநிலைக்கே போயிருக்குங்க. புகழுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க. உலகம் முழுக்க இவங்களுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு வந்த சோழர்கள் வந்து அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவங்களாம் இல்லை. அடுத்து வர்றவங்க யாருன்னு பார்த்தா வீரராஜேந்திரன் வராரு. அவருக்கு பிறகு அவருடைய மகன் அதிராஜேந்திரன் வராரு. அதிராஜேந்திரன் வந்து ஒரு கழகத்தில் இறந்து போயிடுவாப்ல. அவருடைய இறப்போட விஜயலாய சோழன் தொடங்கி வைத்த சோழ வம்சம் வந்து முடிவுக்கு வந்துடும். ஆனால் சோழர்களுடைய ஒட்டுமொத்த வம்சம் முடிவுக்கு வரல. விஜயலாய சோழன் தொடங்கி வைத்த மரபு மட்டும்தான் முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்து ஆட்சிக்காரர் யாருன்னு பார்த்தா முதலாம் குலோத்துங்கன். இவருடைய காலம் 1071 டு 1122 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். முதலாம் குலோத்துங்கன் யாருன்னு பார்த்தா இவர் சோழ வம்சத்தில் நேரடியாக வரல, பட் மறைமுகமாக வந்திருக்காரு. முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா, ராஜராஜ சோழன் அவருடைய மகள் வந்து குந்தவியை வந்து சாளுக்கிய இளவரசன் விமலாதித்தனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருப்பார். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சாளுக்கிய இளவரசன் விமலாதித்தனுக்கு குந்தவையை திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் ஒரு மகன் பிறப்பார். அவர் பேர் வந்து ராசராச நரேந்திரன் அப்படிங்கிறவர். அவர் பிற்காலத்தில் யாரை கல்யாணம் பண்ணிக்குவார்னா ராஜேந்திர சோழனுடைய மகள் அம்மங்கா தேவி அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்குவார். இந்த ராஜேந்திர சோழனுடைய மகள் அம்மங்கா தேவிக்கும் ராசராச நரேந்திரனுக்கும் பிறந்தவர் தான் முதலாம் குலோத்துங்கன். சரிங்களா, வம்சம் வந்து சுற்றி வளைச்சி வருது, டைரெக்டாக வரல. பிள்ளையுடைய மரபுன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுடைய மரபாக வந்து இவர் வந்து வந்திருக்காரு. இந்த முதலாம் குலோத்துங்க சோழனுடைய முழு பெயர் என்னன்னு பார்த்தா ராஜேந்திர சாளுக்கியன். இவர் ஆட்சிக்கு வந்த உடனே சாளுக்கிய சோழ மரபு அப்படிங்கிற மரபு உருவாகியிருக்கும். இவருடைய காலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போர் தான் பண்ணியிருப்பார். மேலை சாளுக்கியர்களை தோற்கடித்து கலிங்கத்தை வந்து பிடிச்சிருப்பார். இவருடைய காலத்தில் இலங்கை வந்து விடுதலை பெற்றும், இலங்கை வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. இவருடைய காலத்தில் ஸ்ரீவிஜயத்தோட ரொம்ப நெருங்கிய நட்பரோடு இருப்பார். ஸ்ரீவிஜயம் யாரால் பிடிக்கப்பட்டிருக்கும்? ராஜேந்திர சோழனால் பிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா இவருடைய காலத்தில் அந்த நாட்டோட ரொம்ப ரிலேஷன்ஷிப்பாக இருப்பார். அதனால்
கிபி 1077 ஒரு நட்புறவு வணிக குழுவை அங்கே அனுப்பியிருப்பார். அடுத்து இவருடைய காலத்தில் சுங்க வரியை வந்து நீக்கம் செஞ்சு பிஸ்னஸை வந்து எளிமைப்படுத்தியிருப்பார். அதனால் இவருக்கு சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற பேர் இருக்குங்க. சுங்கம் தவிர்த்த சோழன் யாருன்னு பார்த்தா முதலாம் குலோத்துங்க சோழன். இப்படிப்பட்ட சோழ வம்சம் கடைசியாக எப்படி முடிவுக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். யாருடைய காலத்தில் முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தா 3ஆம் ராஜேந்திரன் அப்படிங்கிற மன்னன் காலத்தில் முடிவுக்கு வருது. 1279 பாண்டிய அரசன் முதலாம் ஜாடவர்ம சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவர் சோழ நாட்டு மீது படையெடுத்து வந்து 3ஆம் ராஜேந்திரனை கொலை பண்ணிடுவார். அதோட சோழ வம்சம் முடிவுக்கு வந்துருச்சு. பாண்டியர்கள் வந்து திருச்சியை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோழர்கள் காலத்தில் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வருவோம். முதல்ல பார்க்குறது அரசர்கள், அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோழர் காலத்தில் அரசர்களுக்கு சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டத்தையும் திருபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. சக்கரவர்த்தினா பேரரசர்னு அர்த்தம். திருபுவன சக்கரவர்த்தினா 3 உலகங்களுக்கான பேரரசர் அப்படின்னு அர்த்தம். இந்த பட்டங்களையெல்லாம் அவங்க சூட்டிக்கிட்டாங்க போல். அடுத்து ஆட்சிக்கு வரவர் யாருன்னு பார்த்தா மூத்த மகன் தான் ஆட்சிக்கு வருவார். மூத்த மகனை யுவராஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வர்றாங்கன்னா பட்டம் கட்டுவாங்க இல்லையா, பட்டம் சூட்டும் பொழுது தேவன் அப்படிங்கிற சொல்ல வந்து பின்னாடி சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரி தேவன் அப்படிங்கிற வார்த்தையை பின்னோட்டாக வந்து சேர்த்திருக்காங்க. அடுத்தது சோழர்கள் கிட்ட இருந்த படையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். படையை பற்றி சீன புவியியலாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காருங்க. 60,000 யானைகள் வந்து சோழர்கள்ட்ட இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிரந்தர படை வந்து சோழர்கிட்ட இருந்திருக்கு. சோழர்கள்கிட்ட இருந்த படையை 3ஆக பிரிச்சிருக்காங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை. குதிரைப்படையை குதிரை சேவகர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. யானைப்படையை ஆணையாட்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. காலாட்படையில் இருக்கிற வீரர்களை வில் வீரர்களாக இருந்தால் வில்லாளிகள்னு சொல்லியிருக்காங்க. வாள் வீரர்களாக இருந்தால் வாளிலர்னு சொல்லியிருக்காங்க. ஈட்டி எரிபவராக இருந்தால் கொண்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பேர் எதுக்கு வருங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். படைகள் வந்து தலைநகரில் முகாமிட்டிருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு படை வீடு அப்படின்னு பேருங்க. படைகளுடைய தளபதிக்கு என்ன பேருன்னு பார்த்தா சேனாதிபதி அல்லது தண்டநாயகம் அப்படின்னு பேர் இருந்திருக்கு. அடுத்தது நிர்வாகத்தை பார்ப்போம். சோழர்கள் அவங்களுடைய பேரரசை மண்டலம் சொல்லியிருக்காங்க. மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம் பிரிச்சிருக்காங்க. மண்டலம் அப்படிங்கிறது பிரதேசம், நாடுங்கிறது உள்ளே இருக்கிற உட்பிரிவு, கூற்றம் அப்படிங்கிறது பல கிராமங்கள் சேர்ந்தது தான் கூற்றம். அடுத்தது கிராமம். குறிப்பாக நாடு அப்படிங்கிறதுக்கு நாட்டார் அப்படிங்கிறவங்க நிர்வாகியாக இருந்திருக்காங்க. இந்த நாட்டார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு மீடியே ஏதாவது சண்டை வருதுன்னா அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் இவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது ஊர். ஊருடைய நிர்வாகி யாருன்னு பார்த்தா ஊரார். ஊர்னா என்னென்னா, அதாவது சோழர்கள் காலத்தில் வேளாண்மை அதிகமாச்சு. ஏன்னா கல்லணை கட்டினாங்க இல்லையா, அதனால் வேளாண்மை அதிகமாச்சு. நிறைய வந்து விவசாய கிராமங்கள் உருவாச்சு. அந்த கிராமத்துடைய பிரதிநிதியாக இருக்கிறவங்க தான் ஊரார். குறிப்பாக அந்த கிராமத்தில் இருந்த நில உடைமையாளர்கள் தான் ஊராராக இருந்திருக்காங்க. அடுத்தது நகரத்தார். நகரத்தாரை பொறுத்த வரைக்கும் வணிக குடியிருப்பு இருக்குது பார்த்தீங்களா, சிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணவங்க யாருன்னா நகரத்தார். அடுத்து சபையோர். சபையோர் அப்படிங்கிறவங்க பிராமணர்கள் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, பிராமணர்களுக்கு வரி இல்லாத நிலங்களை கொடுத்துருக்காங்க. அதற்கு பேர் வந்து பிரம்மதேயம்னு பேர். அந்த பிரம்மதேயத்தில் வந்து நிர்வாகம் பண்ணவங்க தான் சபையோர். அடுத்து நம்ம பார்க்குறது உருத்திரமேரூர் கல்வெட்டு. உருத்திரமேரூர் கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சோழர்களுடைய தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு. இதை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று 919 வெட்டப்பட்டிருக்கு, இன்னொன்று 921 வெட்டப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. உருத்திரமேரூர் அப்படிங்கிறத உருத்திரமல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க, சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருத்திரமேரூர் அப்படிங்கிறது என்னென்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட பிரம்மதேய கிராமம். பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு கிராமம் தான் அந்த உருத்திரமேரூர். அங்கே தான் அந்த கல்வெட்டு இருக்குது. இந்த உருத்திரமேரூர் கல்வெட்டு கிராம சபைக்கு உறுப்பினர்களை எப்படி தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுதுங்க. சோழர் காலத்தில் கிராமத்தை பல குடும்பாக பிரித்து வச்சுருக்காங்க. குடும்பு அப்படிங்கிறது வார்டுங்க. இன்றைக்கி எப்படி நம்ம வார்டாக பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சோழர் காலத்தில் இப்போ கிராமத்தை வந்து 30 குடும்பாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குடும்புக்கும் ஒரு உறுப்பினரை தேர்வு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 30 குடும்பம் இருந்திருக்கு ஒரு கிராமத்தில். இந்த குடும்பில் வந்து உறுப்பினராக வரணும் அப்படின்னா அதற்கு சில தகுதிகள் இருக்குது. உறுப்பினராக வரணும்னா ஆண் தான் வந்து நிற்க முடியும். அதில் குறிப்பாக அவருக்கு 35 வயசு டு 70 வயசுக்குள்ளே இருக்கணும். அவர் வேத நூல்களை கற்றுருக்கணும், சமையல் நூல்களை தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது எஜுகேஷன் அவருக்கு இருக்கணும். 2வது அவர் நில உரிமையாளராக இருக்கணும். அவருக்குன்னு சொந்தமாக நிலம் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும். இந்த தகுதியெல்லாம் இருந்தால் ஒருத்தர் தேர்தலில் போட்டியிடலாம். தேர்தலில் போட்டியிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேரையும் எழுதி ஒரு குடத்துக்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு குழந்தையை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க. அதில் யாருடைய பேர் வருதோ அவர் தான் குடும்புடைய உறுப்பினர். அடுத்தது வருவாய் நிர்வாகம். வருவாயை பொறுத்த வரைக்கும் நிலவரியை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. நிலவரியை காணிக்கடன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அதை வந்து ஒரு புத்தகத்தில் நோட் பண்ணிகிட்டே வருவாங்க.
அந்த புத்தகத்துக்கு வரி புத்தகம் அப்படின்னு பேருங்க. வரி புத்தகம், அதில் வந்து வரியை பற்றிய ரூல்ஸ் எல்லாம் எழுதிட்டே வருவாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் 1001 வரி விதிப்பு பற்றிய கணக்கெடுப்பை சேனாதிபதி குரவன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் மேற்கொண்டிருக்காரு. நில வருவாயை பொறுத்த வரைக்கும் நில வருவாய் நிர்வாகத்திற்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அதன் பெயர் என்னன்னு பாருங்களேன், புறவு வரி திணைக்களம். இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தா புறவு வரி திணைக்கள நாயகம் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருந்திருக்காரு. ஒரு வருவாய் டிபார்ட்மெண்ட்டே தனியாக வச்சுருந்துருக்காங்க. அடுத்து நிலங்களை வந்து அளக்கிறதுக்காக சோழர்கள் காலத்தில் குழி, மா, வேலி, பட்டி, பாடகம் போன்ற பல அளவுகளை வச்சுருக்காங்க. இந்த அளவை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துருந்தது, ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை. 2018 என்னமோ வந்திருந்ததுங்க. சோழர்கள் காலத்தில் நில உடைமையாளர்களுக்கு உடையான், அரையன், கிழவர் அப்படிங்கிற பட்டப்பேர்லாம் இருந்திருக்குங்க. சோழ அரசரும் உள்ளூர் தலைவர்களும் ஒப்படி அப்படிங்கிற ஒரு விதமான வரியை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விளை பொருளிலிருந்தும் வரியாக வாங்கியிருக்காங்க. நிலத்தில் விளையிற பொருளாக வரியாக கொடுத்தாங்கன்னா அதற்கு இறை கட்டின நெல் அப்படின்னு பேருங்க. இப்படி வரியெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, வாங்கும் பொழுது களம் அப்படிங்கிற ஒரு அழகுடைய அடிப்படையில் தான் வசூல் பண்ணியிருக்காங்க. ஒரு களம் அப்படிங்கிறது 28 கிலோங்க. ஒரு களம் அப்படின்னா 28 கிலோ. இந்த களம் அப்படிங்கிறத வச்சு தான் வரியை வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு வேலி நிலத்திற்கு 100 களம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சோழர் காலத்தில் செய்யப்பட்ட நீர்ப்பாசனத்தை பார்க்க போகிறோம். நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திர சோழன் அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு ஏரியை கட்டியிருக்காரு. அந்த ஏரியின் நீளம் 16 மைல்கள்ங்க. இவ்வளோ பெரிய ஏரியை கட்டியிருக்காரு. ராஜேந்திர சோழன் அந்த ஏரியை ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பப்பட்ட தூண் அப்படின்னு அர்த்தங்க. இதை பார்த்து அரபு நாட்டு பயணி அல்புருனி வந்து ஆச்சரியப்பட்டிருக்காரு. சோழர் காலத்தில் நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துருக்குங்க. அதாவது இன்றைக்கி வந்து எனக்கு தண்ணி விடுவாங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தருக்கு, அடுத்து எனக்கு, இந்த மாதிரி சுற்றுமுறை அடிப்படையில் நீரை விட்டுருக்காங்க. குறிப்பாக நீரை கொண்டு போக வடி அப்படிங்கிற கால்வாயும் வாய்க்கால் அப்படிங்கிற கால்வாயும் இருந்திருக்கு. வடி அப்படிங்கிறது வடக்கு தெற்காக ஓடி இருக்குங்க. அதாவது வடக்கா இருந்து தெற்காக ஓடி இருக்குது. இது வந்து நீரை வந்து வெளியேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. வாய்க்கால் அப்படிங்கிறது கிழக்கு மேற்காக ஓடி இருக்குது. இதை நீரை உள்ளே கொண்டு வரதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சோழர்கள் காலத்தில் நீரை எப்படி திறந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தா குமிழ் அப்படிங்கிற மதகு வழியாகவும் தலைவாய் அப்படிங்கிற தலைமடை வழியாகவும் நீரை திறந்து விட்டுருக்காங்க. ஊருக்கு பொதுவாக இருக்கிற குளத்துக்கு எங்கள் குளம் அப்படின்னு பேருங்க. ஊருக்கு பொதுவாக இருந்தால் அதுக்கு எங்கள் குளம்னு பேருங்க. சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏரி ஆயம் அப்படிங்கிற பேரில் வரியை வசூல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கலை கட்டடக்கலையை பார்க்க போகிறோம். திராவிட பாணியிலான கலைகளும் கட்டிடக்கலையும் சோழர் காலத்தில் தான் முழு வடிவத்தை பெற்றிருக்கு. குறிப்பாக கிருஷ்ணா ஆறுலேருந்து, எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குங்க, கிருஷ்ணா ஆறுலேருந்து மன்னார் வளைகுடா வரைக்கும் சுமார் 70 கோவிலில் சோழர்களுடைய அடையாளம் வந்து நமக்கு தென்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சிற்பம். சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரர் கோயில், அதில் இருக்கிற நடராசர் சிலை, அர்த்தநாரீஸ்வரர் சிலை, இந்த மாதிரி நிறைய சிலைகளையும் உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக இவங்களுக்கு அந்த அச்சில் வார்க்கும் அந்த திறமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அடுத்து ஓவியம். ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், திருமயம், காஞ்சி கைலாசநாதர் கோயில், நார்த்தாமலை விஷ்ணு கோயில் போன்ற இடங்களில் இவங்களுடைய ஓவியங்களை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது இசை. சோழர் காலத்தில் நுண்கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கலையும் வளர்ச்சி பெற்றிருக்கு. கர்நாடக இசைக்கு அடித்தளம் இடப்பட்டிருக்கு. முக்கியமான பாயிண்ட்டுங்க. கர்நாடக இசைக்கு யார் காலத்தில் அடித்தளம் இடப்பட்டதுன்னா சோழர்கள் காலத்தில் தான் அடித்தளம் இட்டிருக்காங்க. பரதநாட்டியமும் தோன்றியது. அடுத்து பார்க்குறது சோழர்கள் காலத்தில் நில வகைகளை பார்க்குறோம். நிலங்களை வந்து பல வகைப்படுத்தியிருக்காங்க. முதல்ல பார்க்குறது தேவதான கிராமம். தேவதான கிராமம் அப்படின்னா அரசு அதிகாரிகள், பிராமணர்கள், கோயில்கள், மத நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வரி இல்லாத நிலங்களை சோழர்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு தேவதான கிராமங்கள் அப்படின்னு பேருங்க. அடுத்து பள்ளி சந்தம். பள்ளி சந்தம் அப்படிங்கிறது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அடுத்தது வேளாளர். வேளாளர் அப்படிங்கிறது வேளாண் வகை தொழில் செஞ்சவங்களுடைய உரிமையாளருக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். இந்த பொறுத்த வரைக்கும் வேளாளர்கள் அப்படிங்கிறவங்க மேல்வாரம் அப்படிங்கிறதையும், உழவர்கள் அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க கீழ்வாரம் அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்காங்க. மேல்வாரம்னா விளைச்சலில் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா மேல்வாரம், விளைச்சலில் கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா கீழ்வாரம். அடுத்து மதம். சோழர் காலத்தில் சைவ மதம் சிறப்புற்று இருந்திருக்கு. நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை தொகுத்திருக்காரு. அடுத்து கோயில்கள். கோயில்களை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். 1010 தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய விமானத்தின் உயரம்னு பார்த்தா 216 அடி. இந்த தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் 14 அடுக்காக இருக்கும். மூலவர் அறை அப்படிங்கிற ஒரு அறையும் ப்ளஸ் வந்து 13 அடுக்கும் இருக்கும். சோழர் காலத்தில் கோவில்கள் பொறுத்த வரைக்கும் கல்வி மையங்களாக இருந்திருக்கு.
அங்கே வந்து கல்வியை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கல்வியை பொறுத்த வரைக்கும் சோழ அரசர்களும் கல்விக்கு ஆதரவு பண்ணியிருக்காங்க. முதலாம் ராஜேந்திரன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு வேத கல்லூரியை உருவாக்கியிருக்காரு. எண்ணாயிரம் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த வேத கல்லூரியில் 14 ஆசிரியர்களும் 340 மாணவர்களும் படிச்சிருந்திருக்காங்க. பிறகு வந்த சோழ அரசர்களும் கல்விக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற திருபுவனை அப்படிங்கிற இடத்துல 1048 ஒரு கல்லூரியை உருவாக்கியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருமுக்கூடலில் 1067 ஒரு கல்லூரி உருவாக்கியிருக்காங்க. கல்லூரிகளையும் சோழ அரசர்கள் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது வணிகம். சோழர் காலத்தில் 2 வகையான பிரிவுகள் வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க கடல் கடந்து வாணிகம் செஞ்சவங்க. மணி கிராமத்தார் அப்படிங்கிறவங்க உள்நாட்டில் வணிகம் பண்ணவங்க. ஆரம்பத்தில் இப்படி 2 பிரிவாக இருந்திருக்காங்க. பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா 500வர், திசை 1500வர் அப்படிங்கிற 2 பிரிவாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திட்டாங்க. இந்த 2 பிரிவுக்கும் தலைமையிடம் எதுன்னு பார்த்தா கர்நாடகாவில் இருக்கிற ஐகோல் இதுதான் தலைமையிடமாக இருந்திருக்கு. இந்த 500வர் குழு வந்து கடல் கடந்த வணிகம் பண்ணியிருக்காங்க. திசை 1500வர் வந்து உள்நாட்டில் வணிகம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது சமூக நிலையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சேமிப்பு பழக்கத்தை வச்சுருந்துருக்காங்க. அதற்கு பேர் என்னன்னு பார்த்தா சிறுபாடுங்கிற பேரில் பணத்தை சேமித்து வச்சுருந்துருக்காங்க. இந்த பெயர் இன்னுமே வழக்கத்தில் இருக்குது. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் கிராமத்தில் இன்னும் சிறுவாட்டு காசு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சோழர் காலத்துலேருந்து வந்த நடைமுறை போல் இருக்குது. இந்த வீடியோவில் சோழர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.